ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல இருந்து கீதா. மார்கழி மாசத்துல வர திருவாதிரை விரதம் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நாள் வருது இல்லைங்களா? அதுல நாங்க என்னைக்கு சாமி கும்பிடுறதுங்க? எத்தனை மணிக்கு கும்பிடலாம்? அதாவது இந்த மார்கழி மாசத்துல திருவாதிரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஆகுறாங்க இல்லைங்களா, அதாவது கல்யாணம் 1 வருஷத்துக்குள்ள இருக்கவங்க வந்து இந்த திருவாதிரை நோன்பு எடுப்பாங்க. அதாவது கணவருடைய ஆயுள் வந்து நல்லா நீண்ட நாட்கள் இருக்கணும், நோய் நொடி இல்லாம இல்ல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுமண தம்பதிகள் இருக்கக்கூடிய ஒரு விரதம். அதிகாலையில் நீங்க எப்போதுமே இருந்துக்கங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாங்க பிரகாரம் டைமிங் மட்டும் கொஞ்சம் மாறுது. நம்ம பார்க்கறது திருக்கணித பிரகாரம் தான். இரவு 8:05க்கு மிருகசீன நட்சத்திரம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அதாவது அதிகாலையில நீங்க விரதம் இருந்து நிலா பார்த்ததுக்கு அப்புறம் இது கும்பிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து சிவன் கோவில்ல வந்து மட்டையடின்னு சொல்லுவாங்க. அதனால வெள்ளிக்கிழமை புது படைப்பு போட்டு சாமி கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா சனிக்கிழமை நீங்க விரதம் இருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளர நீங்க அந்த திருவாதிரை விரதத்தை முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இது வந்து உங்களோட குல வழக்கப்படி எப்படி செய்யணுமோ அது பிரகாரம் செஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 5:45 திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சிருது. அதுக்குள்ள நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலே போதுமானது. நன்றி.